ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசிபை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான அவல் உப்புமா எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவலில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வடிகட்டி வச்சு அந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நல்லா க்ரன்ச்சி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கருக விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பீனட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கறி லீவ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு கருகாமல் வரும். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு நல்ல பிரைட் கலர் கிடைக்கும். இல்லை மஞ்சள் தூள் சேர்க்காமலேயும் நீங்கள் செய்யலாம். இது நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம அந்த அலசி வச்சிருக்கிற அவலை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் நல்லா பெரட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். அவலில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் அதை ஸ்டீம் பண்ணுங்கள். ஏன்னா அவல் நம்ம ஃப்ரை பண்ணுற போது அது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கடைசியாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற ஃபீலே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு அரை பழம், அதாவது அரை எலுமிச்சப்பழம் சைஸுக்கு இருக்கிற ஜூஸை சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு புளிப்பு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக கூட கொஞ்சம் புளிப்பு சுவைக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.